குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். தயவுசெய்து உட்காருவோம். அன்பானவர்களே, ஆராதனைகளிலே நாம் கர்த்தருடைய ஜெபத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். முதல் ஆராதனையிலே இருக்கிற எங்கள் பிதாவே குறித்தும் ஜெபத்தை குறித்தும் நாம் சற்று சிந்தித்தோம். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதை பற்றியும் நாம் பேசினோம். இரண்டாவது ஆராதனையிலே உடைய ராஜ்யம் வருவதாக என்பதை பற்றி நாம் தியானித்தோம். மூன்றாவது ஆராதனையிலே உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்பதை பற்றி நாம் பேசினோம். இந்த ஆராதனையிலே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற அந்த வரியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அது மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். ஆகவே இவைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் சத்தியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவும் அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கர்த்தருடைய ஜெபத்துக்காக நன்றி சொல்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை திருச்சபையாக ஆண்டவரே நாங்கள் சொல்லி வருகிறோம் சாமி. ஆண்டவரே, அவைகளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து சொல்லியிருக்கிறவைகளை நாங்கள் முழுமையுமாய் புரிந்து கொண்டு பொருளோடு அந்த ஜெபத்தை சொல்வதற்கு கர்த்தர் இந்த வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்று எம்மாவூருக்கு போன சீஷரோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வேத வசனங்களை விளக்கி காட்டின போது அவருடைய உள்ளம் அனலூட்டப்பட்டதைப் போல நாங்களும் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை, அந்த மெல்லிய சத்தத்தை எங்கள் உள்ளத்திலே கேட்க அருள் தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெபம். நமக்கு இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் நாம் ஏற்கனவே இவ்வாறு தியானித்தோம். முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. கடைசியில் ஒரு கன்க்ளூஷன், ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். இடையில 3 விண்ணப்பங்கள் ஆண்டவரை சார்ந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அது அமைந்திருக்கிறது இல்லையா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. முதல் 3 பெட்டிஷன்ஸ், வேண்டுதல்கள் அப்படி இருக்கிறது. அடுத்த 3ம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஆகவே 3 விண்ணப்பங்கள் தேவனை நோக்கினதாகவும் 3 விண்ணப்பங்கள் நம்மை நோக்கினதாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்தோம். முதல் 3 விண்ணப்பங்களை நாம் கடந்த ஆராதனைகளிலே நாம் கவனித்து விட்டோம். இன்று ஒரு எளிமையான ஒன்று, அந்த விண்ணப்பத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த 3 விண்ணப்பத்திலையும் கொஞ்சம் உற்று நோக்கினால் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஸோ 3 பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று தேவத்துவத்தை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். மனிதனை பற்றி என்ன சொல்கிறோம்? ஆவி ஆத்துமா சரீரம் 3 பற்றியும் சொல்கிறோம். இந்த 3 விண்ணப்பமும் கிட்டத்தட்ட அதோட ஒப்பிட்டு போவது போல இருக்கிறது என்று சொல்லலாம். இல்லை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், அது சரீரத்தை பொறுத்தது என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, நாங்கள்
பிறருக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் என்பது நம்முடைய ஆத்மாவை சார்ந்தது என்று சொல்லலாம். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்பது அது ஆவியை குறித்து சொல்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவே இந்த மூன்றும் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்கிறோமோ அதே போல ஆகாரம் சரீரத்தை சார்ந்தது, பாவ மன்னிப்பு என்பது ஆத்மாவை பொறுத்தது. சோல் என்று சொல்லும்போது இவ்வாறு நாம் சொல்கிறோம்: வில், மனசாட்சி, கான்சியன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். சித்தம், மனசாட்சி, உணர்வு, இதைத்தான் ஆத்மா என்று சொல்கிறோம். சித்தம், மனசாட்சி, உணர்வு. ஆகவே பாவ மன்னிப்பு என்று சொல்லும்போது அது ஆத்மாவை சார்ந்தது என்று சொல்கிறோம். தீமை நின்று விலக்குவதற்கு நம்மால் முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஆகவே இந்த மூன்று விண்ணப்பமும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை சார்ந்தது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே இந்த சரீரத்தை சார்ந்த இந்த விண்ணப்பத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். முதலாவதாக இது நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், தேவன் நமது சரீரத்தின் மேல் நாம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம சரீரத்தின் தேவைகளை குறித்து ஆண்டவர் கவனிக்கிறார். அதே சமயத்திலே God wants us to take care of the needs of our body. நம்முடைய சரீரம் தன்னுடைய தேவைகளை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ சில நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், ஆத்மாவும் ஆவியும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரீரம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சில வேளைகளில் யோசிக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய சரீரமும் மிக முக்கியமானது. வேதம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே சரீரம் கர்த்தருக்குரியது என்று சொல்கிறது. So our body belongs to God. அன்பானவர்களே, வெறும் ஆத்மாவும் ஆவியும் மாத்திரமல்ல, ஈவன் அவர் பாடி, நம்முடைய சரீரம் கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 6:13 நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16 சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வாசிக்கிறோம். The body is the temple of God. 1 கொரிந்தியர் 6:13 அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே பாடி பிலாங்ஸ் டு காட். இந்த சரீரம் கடவுளுடையது. அதை நம்முடைய இஷ்டப்படி நாம் பயன்படுத்துவதற்கு முடியாது. அன்பானவர்களே, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம், அது தேவனுடைய ஆலயம். ஆகவே இந்த சரீரத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சரீரத்தை குறித்து நாம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். இந்த சரீரத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சரீரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நாம் நம்முடைய சரீரத்தின் மேல் கவனமாக இருக்க வேண்டும், அதை போஷிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார். ஆகவே தான் அந்த விண்ணப்பத்தில் ஒரு விண்ணப்பம், இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அவர் பாடி, நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு விண்ணப்பம். ஆண்டவரே, இன்று எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த சரீரத்தை கவனிக்கிறதுல 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் துறவரம், ஒண்ணுமே வேண்டாம், உணவு வேண்டாம், உறவு வேண்டாம், உறக்கம் வேண்டாம், ஒடுக்குதல், எக்ஸ்ட்ரீம், ரொம்ப தீவிரமான ஒடுக்குதல். சில வேளைகளில் ஒரு காலத்தில் நீங்கள் திருச்சபையின் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால் கூட, ஆதி திருச்சபையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுளோடு உறவு கொள்வதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லி சிலர் மக்கள் கூட்டத்தை விட்டே பிரிந்து போய் தனியாக தேவனோடு உறவாடுகிறோம், எங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை அப்படிலாம் யோசித்தாங்க. அன்பானவர்களே, ஆகவே இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அப்படி தன்னையே ஒடுக்கிக் கொள்ளும் ஒரு தீவிரம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம், துறவரம். அன்பானவர்களே, இது வேண்டாம், அது வேண்டாம், இதை சாப்பிட மாட்டோம், அதை சாப்பிட மாட்டோம், இதைத்தான் செய்வோம். ஸோ எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப தீவிரமாக தங்கள் சரீரத்தை ஒடுக்கும் ஒரு நிலை. அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? போஜன பிரியம். அதுதான் நீதிமொழிகள் 23:2 பார்க்கிறோம். ஒருவன் நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதிகமாக இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஸோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்வார்கள். ஸோ சாப்பாடு தான் முக்கியம். நல்ல அழகான வீடு கட்டி அருமையான கார் வாங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அது இன்னொரு பக்கம். கடவுளை பற்றி ஒரு உணர்வே இல்லாத ஒரு நிலை. ஆகவே ஆண்டவர் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும்.
ஒரு பக்கம் ஒன்று வேண்டாம், நம்மையே ஒடுக்கிக் கொள்வது, இந்த உணவெல்லாம் வேண்டாம், உறவுகள் எனக்கு தேவையில்லை இல்லையா, ஒருவேளை உறக்கம் கூட ரொம்ப தேவையில்லை, ஒரே கடவுள் தான், கடவுள் கடவுள் கடவுள். அன்பானவர்களே, தட் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம். அனதர் எக்ஸ்ட்ரீம், நல்லா சாப்பிடு, இருக்கு வரை என்ஜாய் பண்ணு, என்னெல்லாம் உனக்கு இன்பமாக தெரியுதோ எல்லாத்தையும் செய். தட் இஸ் அனதர் எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு தீவிரங்களில் இருந்தும், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தும் நம்மை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே சரீரத்தை பொறுத்தளவிலே we need a balance. தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எல்லை தாண்டிய கன்சியூமரிசம், ஆகவே எல்லை தாண்டிய அபகரிப்பு, நம்மையே நாம் போஷிப்பது, அது நமக்கே ஆபத்தாக முடிந்து விடுகிறது இல்லை அன்பானவர்களே. ஆகவே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆண்டவர் நாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நம்ம பட்டினி போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. அட் த சேம் டைம் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு சொல்லி ரொம்ப பெரிய வியாதிக்காரனாகவும் மாறிவிடக்கூடாது. ரெண்டுக்கும் இடையில God has to give us the wisdom, what to eat, what not to eat, how to eat, when to eat, எல்லாம் எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும், ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்றாற் போல ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இல்லை நமக்கு முழு ஞானம் இல்லை, இல்லை ஒவ்வொரு நம்முடைய சரீரம் மாறிக்கொண்டே வருகிறது. சின்ன வயது இல்லை பல காரியங்களை சாப்பிட ஒரு சூழல் இருக்கிறது, ஒன்றும் செய்கிறதில்லை. பிறகு நடு வயது வருகிறது, பிறகு கடந்து வருகிறோம். ஆகவே காலங்கள், சரீரம், சூழல் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. நாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய்விடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. ஆகவே தேவன் நம்முடைய சரீரத்தை பற்றி கவலைப்படுகிறார், நாமும் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக we can ask for our need. நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். நமக்கு என்னெல்லாம் ஆசையோ அதை கேட்கலாம். நம்முடைய தகப்பன் அவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒன்று வேணும். யூ கேன் ஆஸ்க். இல்லை சிலர் ஆத்தும ரட்சிப்பை பற்றி மாத்திரம்தான் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்படி இல்லை. இல்லை ஆவிக்குரிய நன்மைகளுக்காகத்தான் ஜெபம் பண்ண வேண்டும், அப்படி என்பதல்ல. நம்முடைய உலக பிரகாரமான எல்லா தேவைகளுக்கும் நாம் ஜெபிக்கலாம். இல்லை ஆண்டவரே எனக்கு பரீட்சையில் நல்ல மார்க் தாரும், நல்ல ஒரு ஸ்கூலில் இடம் தாரும், இல்லை நல்ல ஒரு கோர்ஸ் படிக்க உதவி செய்யும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தாரும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை தாரும். இல்லை ஜெபம் பண்ணலாம். நம்முடைய சரீர தேவைகளை குறித்து ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். we can ask God for our need. சில தேவைகளுக்காக இதெல்லாம் ரொம்ப அற்பமானது, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப சிறந்ததல்ல என்று சொல்லி யோசிக்கிறார்கள். we can ask for our need. நம்ம என்னெல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு தேவை நினைக்கிறோமோ அதையெல்லாம் பற்றி நம்முடைய ஆண்டவரிடத்திலே தைரியமாக நாம் பேசலாம். அன்பானவர்களே, ஆகவே இதை பற்றி சொல்லும்போது there is a need and luxury. இல்லை தேவை, ஆடம்பரம். இல்லை நம்ம கேட்கறது ஆடம்பரமா தேவையா நமக்கு தெரியாது. இல்லை அன்பானவர்களே, ஆடம்பரத்தையும் தேவையையும் எப்படி பிரிப்பது? ஏன்னா ஒரு காலத்தில் சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக்கில் போனால் ஆடம்பரம், பைக்கில் போகிறவங்களுக்கு காரில் போகிறது ஆடம்பரம், சாதாரண காரில் போகிறவங்களுக்கு விலை கூடின காரில் போகிறது ஆடம்பரம், சின்ன கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓடு வீடு ஆடம்பரம், ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கான்கிரீட் ஹவுஸ் ஆடம்பரம், ஒரு பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு 3 பெட்ரூம் வச்சுருக்கிறது ஆடம்பரம். அன்பானவர்களே, ஆடம்பரம் என்றால் என்ன? இவ்வாறு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேறு புரிதல் இருந்தால் நீங்கள் முடிந்த பிறகு என்னிடத்தில் பேசுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு வைத்துக் கொள்வது நல்லது. அதாவது நமக்கு ஆண்டவர் எவ்வளவு தந்திருக்காரோ அதுக்குள்ள நம்முடைய செலவை வைத்துக் கொண்டால் சிறப்பானது. ஆகவே so that is the need. நமக்கு ஆண்டவர் தந்திருப்பதை தாண்டி நம்மை காட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது we become debtors. நாம் கடனாளிகளாக மாறுகிறோம். ஒருவேளை திடீர்னு ஒரு வியாதி இருக்கிறது, அல்லது ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி ஒன்று வருகிறது, அதற்காக ஒருவேளை சில நேரத்தில் நம்முடைய தேவையை விட அதிகமாக யாரிடத்துல வாங்கியோ பிறகு நாம் அதை கொடுத்து கொள்ளலாம் என்றெல்லாம் சில முயற்சிகள் நாம் செய்யலாம். ஆனால் அனுதின தேவையிலேயே நம்மை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய தேவைகளை கூட்டிக் கொள்வது அது நிச்சயமாக லக்ஸரி என்று சொல்லி தான் நாம் சொல்லலாம். ஸோ there is a difference between luxury and need. அன்றன்றுள்ள ஆகாரத்துக்கு தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. That means God wants us to remember that we need to pray for our need, நம்முடைய தேவைக்காக.
லக்ஸரி அல்ல, நமக்கு இருக்கிற வருமானத்தை விட மிகப்பெரிய அளவிலே சிறப்பாக நம்மை மற்றவர்கள் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று காட்டிக்கொள்வதற்கான தேவை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இதை பற்றி சொல்லும்போது ஒரு நிகழ்வை நான் வாசித்திருக்கிறேன், அது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு இறையியல் கல்வி மாணவன், ஒரு வயதான ஒருவர், ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங்கு போகிறாங்க. என்ன மீட்டிங்னா, டிஎல் மூடியினுடைய சுவிசேஷ கூட்டம் நடைபெறுகிறது. ரெண்டு பேரும் போகிறாங்க. போகிற வழியில் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத காலம், நடந்து போகிறாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. போகிற வழியில் பெரியவரும் அந்த இளைஞனும் பேசி கொண்டு போகிறார்கள். அந்த பெரியவர் சொல்கிறார், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த இளைஞன் சொல்கிறார், சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் ஒரு மரத்தடியிலே ஜெபிக்கிறார்கள். முதல்ல பெரியவர் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, அதனால் இந்த மீட்டிங்கில் முன்னால் எனக்கு ஒரு இடம் வேணும். ஃபஸ்ட்டு குறிப்பு. ரெண்டாவது சொல்கிறார், ஆண்டவரே நடந்து நடந்து இந்த செருப்புலாம் பழசாக போச்சு, எனக்கு ஒரு புது செருப்பு வேணும் என்று ஜெபிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், ஆண்டவரே 3 கிலோமீட்டர் திரும்ப ராத்திரி நடந்து வர முடியாது, அதனால் எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் என்று ஜெபம் பண்ணுறார். இந்த இளைஞனுக்கு சிரிப்பாக இருக்குது. இது என்னடா, கூட்டத்தை ஆசீர்வதியும், வருகிறவர்களாம் ரட்சிக்கப்படணும், அப்படி ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஆள் போகிற வழியில் எனக்கு காது கேட்க மாட்டேங்கி கொஞ்சம் முன்னால் இடம் தாரும் இப்படிலாம் ஜெபம் பண்ணுறாரு என்று சொல்லி அவனுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அந்த இளைஞன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே கூட்டத்தை ஆசீர்வதியும், இந்த தாத்தாவுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்றுக்கொடும் என்றெல்லாம் நான் ஜெபிக்கிறான். அவர் அதை பெருசாக கண்டுக்கிடலை. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. போனால் அங்கே ஏற்கனவே அந்த ஆலயமெல்லாம் நிரம்பி சுற்றியெல்லாம் நிரம்பி இருக்குது. அதனால் என்ன செய்யன்னு தெரியல, இந்த இளைஞன் ஒரு பக்கம் இருக்கிறான், இந்த தாத்தா வந்து கொஞ்சம் இடைவெளி உண்டாக்கிக்கிட்டு பெரியவர்னோடனே கொஞ்சம் இடம் கொடுக்காங்க, போய் வாசலில் போய் நிற்கிறார். அதுக்கு மேலே அவரால் உள்ளே போக முடியல. அவர் அதில் நின்று காது வேற கேட்கலையா, அப்படியே உன்னி உன்னி கேட்டு பார்க்குறார். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பாடெல்லாம் முடியுது, பிரசங்கம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்து ஒரு அம்மா, நடு வயது உள்ள ஒரு அம்மா வெளியே வர்றாங்க. இவர் இப்படி இப்படி கேட்டுகிட்டே இருக்கார். அவரை பார்த்து, நீங்கள் என் கூட வரீங்களா முன்னால் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த பெரியவரை கையை பிடித்து அந்த அந்த நடு வயது பெண் கூட்டிகிட்டே போய் மீட்டிங்கில் பக்கத்தில் உட்கார வச்சிடறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். முதல் பெஞ்சில் என்ன செய்யுது, இடம் கிடச்சிட்டு. ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் இஸ் ஹர்ட், முதல் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது. அவர் அங்கேருந்து நல்லா பிரசங்கம் கேட்குறார். பிரசங்கெல்லாம் முடியுது. முடிந்த உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, எங்கள் அப்பா வந்து வர்றேன்னாங்க, வரல, அவருக்கு ஒரு சீட் நான் பக்கத்தில் போட்டு வச்சுருந்தேன், அந்த சீட்டை தான் உங்களுக்கு கொடுத்தேன், அதனால் எங்கள் அப்பா வரல, அதனால் அவரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஆலயத்தில் கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க, எங்கள் வீட்டில் நல்லா நிறைய இடம் இருக்குது, அதனால் அங்கே தங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சூப்பர், ரெண்டாவது பெட்டிஷன் ஓகே ரைட். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து சீட் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் வச்சுருந்தேன், போகிற வழியில் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணும் அந்த வயோதிபரும் ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை பார்க்குற போகிறாங்க. அவங்க அப்பா எங்கே இருக்கிறாருன்னா, ஒரு செருப்பு கடையில் உட்காந்துருக்கார். அவர் கடை செருப்பு கடை. அவர் இவரை புது நபரை பார்க்கிறார், மேலும் கீழும் பார்க்கிறார். என்ன இவ்வளோ அசிங்கமாக பழைய செருப்பு போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு புது செருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு செருப்பு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு செருப்பும் கிடச்சி போகுது. ஆகவே முதல்ல முன்னால் சீட் கிடச்சிருச்சு, பிறகு தங்குறதுக்கு ராத்திரி இடம் கிடச்சிருச்சு, ஒரு செருப்பும் கிடச்சிட்டு. அடுத்த நாள் காலையில் அவர் அந்த தம்பி எங்கே போனான்னு தெரில, அவர் நடந்து போகிறார். கொஞ்சம் முன்னால் தள்ளி அந்த தம்பி போயிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிடுறார் கை தட்டி, தம்பி நில்லு நில்லு, நானும் அவன் கூட வர்றேன்னு. அவன் கூட போய் சேர்ந்த உடனே அவர் சொல்கிற, நேற்று நான் ஜெபம் பண்ணேன் பற்றியா, எனக்கு முன்னால் சீட் வேணும்னு கேட்டேன், எனக்கு முன்னால் சீட்டு ஏசப்பா கொடுத்துட்டார். எனக்கு வந்து
செருப்பு வேணும்னு கேட்டேன், செருப்பு கொடுத்துட்டார். தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்டேன், தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த இளைஞருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவருக்கு ஜெபம் பண்ண தெரியல, நாம யோசித்தோம் நமக்கு தெரியலையா அவனுக்கு தெரியலையான்னு தெரியல அவனுக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, சாதாரண தேவைகளை தேவனிடத்திலே சொல்ல பழகுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நமக்காக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர். இந்த சரீரம் அவருக்குரியது. we must be responsible. இந்த சரீரத்துக்கு ஒன்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாது, இல்லை அதை ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடாது. இந்த சரீரம் அதோடு ஒத்து போகவில்லை, இதை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க கடமை இல்லை. திஸ் பாடி இஸ் a gift of God. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க பெரிய பரிசு இந்த சரீரம். இந்த உலகத்தில் இருக்கிற அது நமக்கு தேவைப்படுது இல்லையா? இல்லை, அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்பானவர்களே, அதற்காக தேவனிடத்தில் நாம் பேசுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவது நாம் சொன்னோம், God cares for our body. ஆண்டவர் நம்முடைய சரீரத்திற்காக கவலைப்படுகிறார், நாமும் நம்முடைய சரீரத்திற்காக கரிசனைப்பட வேண்டும். இரண்டாவது நாம் பார்த்தோம், we have to ask God for our need. நம்முடைய தேவைகளுக்காக தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக இவ்வாறு சொல்லலாம், இட் இஸ் a family prayer. இந்த கர்த்தருடைய ஜெபம் இருக்கு இல்லையா, இது ஒரு குடும்ப ஜெபம் பாருங்க இல்லையா. பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே, சில நேரம் என் இயேசுவே, என் தேவனேலாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் பாருங்க, எங்கள் பிதாவே. ஸோ நாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். என் பக்கத்தில் இருக்காரு, அவர் தேவையும் நீர் சந்தி ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்காருல்ல, அவர் தேவையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. ஆகவே எங்கள் தேவையை நீர் சந்திங்க ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்பானவர்களே, இப்படி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறது. அது என்னன்னா, ஒருத்தர் ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டாராம் பாருங்க. அந்த சொப்பனத்தில் அவர் முதல்ல நரகத்துக்கு போனாராம் பாருங்க. நரகத்தை போய் பார்த்தாராம். அங்க எல்லாரும் பசியா இருந்தாங்களாம், ரொம்ப பசி. எல்லாம் இருக்குதான், எல்லாம் இருக்குது. பெரிய டேபிள் இருக்குது, டேபிள்ல தேவையான எல்லா ஆகாரமும் இருக்குதான். ஆனா அவங்க எல்லாம் பசியோடு இருக்காங்களா, யாரும் சாப்பிடலையா. ஏன் சாப்பிட முடியல அப்படின்னு பார்த்தா, அவங்க கையில நீளமா ஒரு கரண்டி கட்டியிருக்கான் பாருங்க. நீளமா ஒரு கரண்டி கட்டிருக்கேன், முன்னால ஒரு பவுல் வச்சு இப்படி நீளமா ஒரு கரண்டி கட்டிருக்கு. எல்லாரும் இப்படி இருக்கு, சாப்பிட முடியுமா? இப்படி கையை கட்டி வச்சா சாப்பிட முடியுமா? என்ன, சாப்பிட முடியாது. இப்படிதான் இருக்கணும். எல்லா சாப்பாடு இருக்கு, ஆனால் சாப்பிடக்கூடிய ஏதுகரம் இல்லை. எல்லார் கையும் நீளமாக கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கரண்டி கட்டி வச்சிருக்காங்க கையில். அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, சாப்பாடு இருக்கு ஆனால் எடுத்து என்ன செய்யலை, சாப்பிட முடியல, இப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு பரிதாபமாக இருந்துச்சான். என்னடா, என்ன சோறு இருக்கு, சாம்பார் இருக்கு, கறி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் எடுத்து என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. ரெண்டு கையிலையும் ரெண்டு பெரிய கரண்டி கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் தேவர் ஸ்டார்விங், பட்டினியா இருக்கிறாங்க, எலும்பும் தோலுமா இருக்காங்க, முறுமுறுப்போட இருக்காங்க. இவ்வளவு சாப்பாடை பார்த்தும் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற கவலையோட இருக்காங்க. இப்ப அவரை கடவுள் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாராம் பாருங்க. அங்க பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களாம். ஆனா பார்த்தா அங்கேயும் கை கட்டி தான் வச்சிருக்கான் பாருங்க, அங்கேயும் கை கட்டி தான் வச்சிருக்கான், நீளமான கரண்டி இருக்கான். ஆனா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களாம், அவங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்காங்களாம், சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்களாம். என்னன்னு பார்த்தா, அந்த நீளமான டேபிள்ல ரெண்டு பக்கமும் ஆட்கள் இருக்காங்களாம். இந்த சைடில் உள்ளவங்க அந்த சாப்பாடு எடுத்து அடுத்த சைடில் உள்ளவங்களுக்கு கொடுக்காங்களாம், அடுத்த சைடில் உள்ளவங்க சாப்பாடு எடுத்து இந்த சைடில் உள்ளவங்களுக்கு கொடுக்காங்களாம். அதனால சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட முடிஞ்சான். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஆகவே பல வேளைகளிலே நாம் நமக்குரியதை நமக்கென்றே வைத்திருக்கிறபடினால் இந்த உலகத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தையும் பரலோக ராஜ்யத்தின் மகிழ்ச்சியும் அனுபவிக்க முடியாமல் போகிறோம். நமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இட்ஸ் a family prayer. நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க, தேவையோடு இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், பட் எல்லா நாளும் நம்மளால் ஒரு வேளை செய்ய முடியாது இல்லையா. we can help them, but maybe we may not be able to do every day.
ஆகவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவையோடு இருக்கிற மக்கள். ஜூன் வந்துட்டுனா ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க, அதனால ஒருவேளை கல்லூரியில் படிக்க முடியாமல் இருப்பாங்க, ஸ்கூலில் சேர்க்க முடியாமல் இருப்பாங்க. அன்பானவர்களே, ஒருத்தர் வியாதியோடு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லை. அன்பானவர்களே, இதே போல தேவையோடு இருக்க மக்கள் இருக்கார்கள், அடிப்படை தேவைகள். ஒருவேளை சிலர் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு முறை கூட ஒரு பெரியவரை பார்த்து கேட்டேன், என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சாதாரணமாக அடிக்கடி நான் பார்த்த ஒரு நபர். ஆனால் மத்தியானம் தான் சாப்பிடுவேனார். காலையில் ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னார். இப்போ ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் ராத்திரி சாப்பிட மாட்டேன்னாரு. இல்லை, தூக்கி வாரி போட்டு, ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னாரு. வேறு என்னையா வருமானம் இருக்குது, 5000 6000 தராங்க, என்னால் இவ்வளோ தான், ஆனால் எனக்கு போதும், நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன், திருப்தியாக இருக்கேன்னு சொன்னார். அன்பானவர்களே, ஆகவே இந்த உலகத்தில் சிலரை பார்க்கறதுக்கு நமக்கு எல்லாம் இருக்க மாதிரி தெரியும் பாருங்க, கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். ஹவு தே ஆர் சஃபரிங் ஃபார் தேர் பர்சனல் நீட். தனிப்பட்ட தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் எவ்வளவு துன்பத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்த பிறகுதான் தெரியும். ஒரு முறை ஒரு தாயார் என்னை தேடி வந்தாங்க. ரொம்ப அவர்கள் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க கணவர் ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் அவங்க கணவர் மரித்துட்டாங்க. 2 பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க. ரொம்ப வயசானவங்க. அவங்க ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தாங்க. அந்த குடிசை வீட்டில் இருந்து அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் எனக்குரிய சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி தந்துடுறேன். நாங்கள் என்னன்னு கேட்டேன். என்ன நீங்கள் கடைசி வரை பார்த்துக்கிடணும் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க, எங்கள் வீட்டில். அவங்களுக்கு என்னென்னா, இவர் வயசான அவங்க அம்மாவை பார்க்காரு, நம்மளையும் சேர்த்து பார்த்துக்கிடுவார் நினைப்பு. நான் சொன்னேன், உங்களை அப்படி சேர்த்து நீங்கள் ஒன்றும் எழுதிலாம் தர வேண்டாம், உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கு, நான் இங்கே இந்த ஊரில் இருக்கு வர சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்கு பண்ணிடுறேன் என்று சொன்னேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நான் எங்கேயாவது சேர்த்து விட்றேன்னு சொன்னேன், ஏதாவது ஒரு ஹோமில் சேர்க்குறேன்னு. அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், இந்த ஊரில் தான் நான் சாவேன் அப்படி சொன்னேன். இந்த ஊரில் தான் நான் சாவேன் அப்படின்னா. பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நான் எப்போ சாவேன் இந்த குடிசை வீட்டை எடுக்கலான்னு பார்க்காங்க அப்படின்னாங்க. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு அளவுக்கு தான் உதவி செய்ய முடியும், இல்லை எல்லாம் செய்து விட முடியாது. பட் we can take care of people. அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய செலவுகள் சிலவதை குறைத்து கொண்டால் சிலருக்கு நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உதவி செய்ய முடியும், நிச்சயமாக உதவி செய்ய முடியும். ஆகவே இது ஒரு ஃபேமிலி பிரேயர். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். நாம் சாப்பிடும் போதே we must remember. அன்பானவர்களே, நாம் ஒருவேளை அறிந்திருக்கிற ஏழையான ஒரு பெண், ஏழையான ஒரு மனிதன், அவன் சாப்பிட்டு விட்டானா என்பதை யோசிக்க வேண்டும். இல்லை, நாம் நல்லா யோசிக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் 250 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நிறைய பேர் உற்சாகமாக கொடுக்குறீங்க, இல்லை இந்த குறைந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பஞ்ச காலத்தில் இருந்த மாதிரி நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய இல்லை, ஆனால் கொடுக்குறதுக்கு எப்படியாவது இருக்குது நமக்கு, இல்லை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆகவே நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள், நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஏழைகளுக்கு. ரொம்பவும் இல்லை, இல்லாமலும் இல்லை. இதுவரை எல்லா வாரமும் we have money அரௌண்ட் 12,000 rupees, இல்லை வாரம் 12,000 ரூபாய்க்கு ஒரு 250 பார்சல் நாம் கொடுக்குறோம் உணவு. அன்பானவர்களே, நாம் சாப்பிடும்போது நம்முடைய பக்கத்து வீட்டில் நம்ம அறிந்தவர்களுக்குள்ளே சாப்பிடாம யாராவது இருக்காங்களா? ஐ திங்க் we need to think about that. அதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இட் இஸ் a family prayer. கடைசியாக அன்பானவர்களே, ஒன்று நாம் யோசிக்க வேண்டும். God is the source of source. ஆண்டவர் தான் நம்முடைய source. All others are means. ஆண்டவர் தான் நம்மை போஷிக்கிறார், மற்ற எல்லாம் அதன் வழியாக தான். இல்லை, இப்போ கரண்ட் இருக்கு, இல்லை வருது, ஒயர் மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக போஷிக்கிறார். ஒருத்தர் வியாபாரத்தின் வழியாக பேசுகிறார், ஒருத்தர் ஒரு வேலையின் வழியாக போஷிக்கிறார். பட் த சோர்ஸ் இஸ் காட். இப்படி இல்லைன்னா அப்படி போஷிப்பார். ஏலியாவை பாருங்க, ஏலியாவுக்கு முதல்ல ஒரு கேரி தாற்றண்டையிலே ஆண்டவர் போஷிக்கிறார். ஒரு காகம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குது. கொஞ்ச நாள் கழிக்குது, ஆண்டவர் சொன்னார், போதும் நீ இன்னொரு இடத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையின் மூலமாக உன்னை போஷிப்பேன் என்று சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிடும். நமக்கு ஏதோ ஒரு மேபி ஒரு சோர்ஸ், ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், திடீர்னு சொல்லி அந்த வேலைக்கு ஒரு ஆபத்து வந்துடுது. இனிமே அந்த வேலையின் வழியாக எந்த வருமானம் வராது. டோன்ட் பி அஃப்ரைட். நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களை போஷிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்.
நமக்கு உணவு கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்கு உணவு கொடுப்பார். காகங்களை போஷிக்கிற ஒரு ஆண்டவர், புல் பூண்டுகளை உடுத்து வைக்கிற ஒரு ஆண்டவர், நம்மேல் கரிசனையாக இருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உணவு கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய வேலையை நீங்கள் இழந்து போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரெகுலராக வர்ற இன்கம் ஒரு நாள் திடீர்னு நின்று போயிடலாம். ஆனால் நாம் உண்மையோடு ஒருவரை நேசித்தால், நம்மை நேசிக்கிற பரம தகப்பன், he can meet our need. All others are only means. அன்பானவர்களே, ஒரு வேலை, ஒரு வியாபாரம், ஒரு தொழில், மேபி ஒரு விதமான ஒரு ஊழியம், ஒருவேளை இந்த விதமாக இல்லாட்டா இன்னொரு விதமாக ஆண்டவர் நடத்துவார். God is the source. Be assured of that. அன்பானவர்களே, ஒன்றிலே நீங்கள் உறுதியாயிருங்கள், என்னை போஷிக்கிற ஆண்டவர். ஒருவேளை அதுக்காக தவறு செய்து ஒன்றை செய்யணும்னு அவசியம் இல்லை, அதனால ஒரு வருமானம் வரணும்னு அவசியம் இல்லை நமக்கு. நான் இந்த தவறு செய்தால் இந்த வருமானம் வரும், அப்போ தான் இவர் தருவார், அப்படி ஒன்றும் தேவையில்லை நமக்கு. அன்பானவர்களே, God can feed us. ஆண்டவர் நம்முடைய நெசசிட்டி, தேவைகள் எல்லாவற்றையும் அவரால் சந்திக்க முடியும். ஏதோ ஒரு இடத்திலே உங்களுக்கு வருமானம் நின்று விட்டது, இல்லை என்றால் ஒரு இடத்திலே தவறு செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிறீர்கள், அதை செய்ய மாட்டேன் என்பதனால் ஒருவேளை ஒரு எஜமான் உங்களுக்கு தர வேண்டியதை தரவில்லை. அன்பானவர்களே, all others are only means. God is the source. கடவுள் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். மற்றவைகளை ஆண்டவர், ஒரு கம்பெனி ஆண்டவர் பயன்படுத்துகிறார், ஒரு நிறுவனத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், ஒரு பள்ளிக்கூடத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God only use other means. எப்படி எலியாவுக்கு ஒரு நாள் ஒரு காகத்தை வச்சு போஷித்தார், ஒரு நாள் ஒரு விதவையை வச்சு போஷித்தார், ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருந்தார் சூரக்கு செடிகளை, அப்போ ஒரு தேவதூதனை வைத்து போஷித்தார். God can use means, any means to feed us, to bless us. அன்பானவர்களே, ஆகவே இந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்திற்காக நாம் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய தேவைக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஜெபம் ஒரு குடும்ப ஜெபம். நம்முடைய தேவைக்காக மாத்திரமல்ல, தேவையோடு இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியும் உதவி செய்ய முடியும் அழைக்கப்படுகிறோம். தேவன்தான் தேவைகளை சந்திக்கிறவர், மற்றவைகளை வழியாக ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருந்தவாறு கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நீங்கள் தேவையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாசிக்கத்தில் நம்ம பார்த்தோம், இவங்க 3 நாளாக என் கூட இருக்காங்க, அவங்கள சாப்பாடு கொடுக்காம அனுப்புனா வழியில் சோர்ந்து போயிடுவாங்க அப்படி சொல்கிறார் நம்ம ஆண்டவர். சிலர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள எப்படி சாப்பாடு கொடுக்காம அனுப்ப முடியும்? அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். பிரசங்கம் மாத்திரம் அவர் செய்யலை, அவர் யோசித்தார், என் ஜனங்கள் 3 நாள் அங்கே உட்காந்து பிரசங்கம் கேட்குறாங்க, நான் செய்கிற காரியங்களை பார்க்கிறார்கள். சிலர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, இப்போ பட்டினியாக நான் அனுப்பிவிட்டா அவங்க வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொன்னார். 40 ஆண்டுகள் மன்னாவால் தமது ஜனத்தை போஷித்த ஆண்டவர். அவர்கள் விதைக்கவில்லை, அறுவடை செய்யவில்லை, சேர்த்து வைக்கவில்லை. 40 years in the wilderness, God fed his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை போஷித்தார். உங்களை போஷிக்க மாட்டாரா? கட்டாயம் போஷிப்பார். God is able to feed you. God is able to clothe you. உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். ஐயோ, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது? இந்த வருமானம் நின்றுட்டு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடைபெறும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்கும்? வேர் இஸ் த சோர்ஸ்? எங்கே இருக்கிறது எனக்கு வருமானம் என்று யோசிக்கிறீர்களா? எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு படிக்க வைக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் சரீரத்தை பற்றி கரிசனைப்படுங்கள். உங்கள் சரீரத்துக்கு ஒவ்வாது என்று அறிந்து கொள்ளும் போது நீங்கள் உங்கள் சரீரத்தை கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Take care of your body because it is the temple of God. தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும் ஒரு இடம். உங்கள் சரீரத்தை உங்கள் இஷ்டப்படி பயன்படுத்த முடியாது. தவறான காரியத்துக்காக பயன்படுத்துகிறீர்களா? அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு உங்கள் சரீரத்தை பயன்படுத்துகிறீர்களா? ஆண்டவர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இந்த சரீரத்தை நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் அவன் இதை கெடுத்து கொண்டிருக்கிறான். தவறான காரியங்களை உட்கொள்கிறான், தவறான அசிங்கமான பழக்க வழக்கங்கள் அவனுக்கு இருக்கிறது. He is killing himself.
நீ உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். பாவ பழக்கத்திலிருந்து உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தா செய்வருகுதோ, பசாசின் மேலே பட்சமுனக்கு தீரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. தந்தையே, என்னையும் எங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் உடையவர்கள், எங்களுடைய சரீரம் உடையது. நாங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள அருள் தாரும். எங்கள் தேவைகளை நீர் சந்தியும். பரிசுத்தமாய் நாங்கள் வாழவும், எங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவன் மகிமைக்குண்டாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் யாவரும் எழுந்து நின்ற கீதங்களும் கீர்த்தனைகளும் 456 நாம் பாடும். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனை பாவநாசனேசனை என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகள் 456 பாடல்.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. உடைய நாம மகிமைக்காக, உடைய ராஜ்ய விருத்திக்காக பயன்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை எல்லாம், கையின் பிரயாசங்களை விசேஷமாக செலுத்தின உடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருங்கால மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இம்மட்டும் உதவி செய்த தேவாதி தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவைகள் உண்டு. ஆண்டவரே தகப்பனே, தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. விரக்தி அடைந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் தந்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரை துதி செலுத்த கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலிருந்து காலங்களிலே நடைபெறுகிற சிறப்பு ஆராதனைகள், கூடுகைகள், கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக நாளைக்கு நடைபெற போகிற கன்வென்ஷன் கூட்டம், நாளை மறுநாள் நடைபெற போகிற ஷாலோம் ஜெப கூட்டம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று மன்றாடுகிறோம்ப்பா. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் சாமி. முது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். உலக சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. போரையும் போரின் செய்திகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சாமி. போர் பாதிக்கப்பட்ட இடங்களிலே இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுக்கு அருமையானவர்கள் வெளிநாடுகளிலே ஆண்டவரே, ஒருவேளை அந்த மத்திய மிடில் ஈஸ்ட் இல்லை ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த போர் நிறுத்தப்பட ஆண்டவர் அருள் தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்க அதிபருக்காக ஜெபிக்கிறோம், ஈரான் அதிபருக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், அதோடு இணைந்துள்ள நாடுகள் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்கள் ஆண்டவரே சமாதான பேச்சு வார்த்தைகளுக்கு உட்பட்டு சீக்கிரமாக சமாதானம் திரும்ப அருள் தாங்கப்பா. ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போர்க்காலத்திலே பலவிதமான துன்பங்கள், காயங்கள், வியாதிகள், தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். மன ஆறுதலை தாங்க சாமி. ஆண்டவரே, பலத்தை தாங்க சாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி. எங்களை திருச்சபை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆலயத்தை சுற்றி வாழ்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் சொல்லாலும் செயலாலும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த பந்தியிலே நாங்கள் சேரும்போது ஆண்டவரே பயபக்தியோடு சேரவும், கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமைதியாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். பார்வையால், சொல்லால், செயலால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த கர்த்தர் நமக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்ற பாவ அறிக்கை ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்லுவோம். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து சகல உண்மையிலும் நம்மை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. நம்மை தாழ்த்தி தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். நம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுது இரக்கம் செல்லட்சி நம்முடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, ஒரு அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும்
எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு, நீங்கள் எல்லாம் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசித்த பரமத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல இழப்பத்தை எங்களுந்தார் நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமத்தை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே திரு ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனேருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நாம் முழங்காலில் நின்றவனமாக கீதங்களும் கீர்த்தனைகள் 159வது பாடல் 1 மற்றும் 2வது கவிகளை நாம் பாடுவோம். கொல்கதா மலைமேல் தோன்றுதோர் சிலுவை என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 159 1 மற்றும் 2வது கவிகள்.
எங்கள் கன்மலையும் எங்கள் கர்த்தாவே, வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் ஒவ்வொரு செயல்களும் எப்போதும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ போக கடவோம்.